மிராய் படம் எப்படி? ஓர் அட்டகாச திரை அனுபவம். கலிங்கத்து போரில் வெற்றி பெற்ற மாமன்னர் அசோகர் தனது சக்திகளை 9 ரகசிய புத்தகங்களில் ஒளித்து வைக்கிறார். அவை உலகின் வெவ்வேறு பகுதிகளில் பாதுகாக்கப்படுகின்றன. சில யுகங்கள் கடந்து அந்த புத்தகங்களை கைப்பற்றி சாகாவரம் பெற துடிக்கிறார் தீய சக்தியான மகாபீர் லாமா. 9வது புத்தகத்தை வைத்திருக்கும் யோகினியான அம்பிகா அகத்திய முனிவரின் வழிகாட்டுதலின்படி தன்னுடைய மகன் வேதாவை வாரணாசியில் கைவிடுகிறார். அவன் அங்கேயே வளர்ந்து 24 வயதை எட்டும் போது அவன் யார் என்பதையும் அவனுக்கு இந்த உலகில் கொடுக்கப்பட்ட வேலை என்ன என்பதையும் திரையில் பிரம்மாண்டமாய் விரிக்கிறது. அதுவும் லைவ் ஆக்ஷன் 3D அனிமேஷன் கலந்த காவிய திரைக்கதை அமைப்பு. அதற்கான காட்சி அமைப்புகள் பிரம்மாண்ட திரை அனுபவமாக நம்மை இருக்கையிலேயே அமர வைத்து அசரடிக்கிறது. தமிழிலும் வெளியாகியிருக்கும் இந்த அக்கட தேசத்தின் மிராய். முதலில் பாராட்டப்பட வேண்டியது திரைக்கதையை எழுதி ஒளிப்பதிவு செய்து இயக்கியிருக்கும் 37 வயதே நிரம்பிய கார்த்திக் கடம்நேனிதான். இவர்தான் கார்த்திகேயா 2, ஈகிள் படங்களின் கதாசிரியர் என்பதும் நினைவு கூறத்தக்கது. மிராய் படத்தின் ஜீவனாக இருப்பவர் இந்தியாவின் தலை சிறந்த படத்தொகுப்பாளர் ஸ்ரீஹர் பிரசாத். அவரின் வழிகாட்டுதலை இயக்குனர் கார்த்திக் கடம்நேனி தனது பேட்டிகளில் மிகவும் குறிப்பிட்டு சொல்லியிருப்பதும் கவனிக்கத்தக்கது. 2024 ஹனுமான் திரைப்படத்தின் வழியாக புகழ்பெற்ற தேஜா சஜா, ரித்திகா நாயக், ஸ்ரேயா சரண், ஜெகபதி பாபு, ஜெயராம் என பெரும் நடிகர் பட்டாளமே மிராய் படத்தில் இருக்கிறது. இவர்கள் அனைவரையும் மீறி வில்லன் மகாபீராக வரும் மனோஜ் மஞ்சு தன் கதாபாத்திரத்தின் தனித்தன்மை, அதை வெளிப்படுத்திய விதம் ஆகியவற்றால் நம்மை ஆக்கிரமித்து விடுகிறார். கதாநாயகியை மிகவும் கண்ணியமாக காட்டியதுடன் 3 குறும் பாடல்களை மட்டுமே படத்தில் வைத்துள்ளது தெலுங்கு வெகுஜன சினிமாவின் முன்னேற்றத்தை காட்டுகிறது. ஒரு லைவ் அனிமேஷன் படத்தின் காட்சிகளுக்கு கௌரா ஹரியின் பின்னணி இசை காவிய தன்மையை கொடுப்பதில் கூடுதல் பங்கினை வகித்திருக்கிறது. கிஷோர் திருமலாவின் நகைச்சுவை, ராமாயணத்தில் வரும் பறவை கதாபாத்திரமான சம்பாதி கழுகு இடம்பெற்றுள்ள VFX காட்சிகள், அவற்றுடன் விரியும் பெரும் நிலப்பரப்பு காட்சிகள் ஆகியவற்றுக்கு திரையரங்கில் மீண்டும் மீண்டும் விசில். அதிக பொருள் செலவில் தயாராகி தோல்வியடையும் பெரும் படங்களுக்கு மத்தியில் ஒப்பீட்டளவில் மிதமான பொருள் செலவில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் தெலுங்கு சினிமாவில் அருகி வரும் வெற்றிகளின் வெற்றிடத்தை நிரம்பியிருக்கிறது. மலையாளத்துக்கு ஒரு லோகா என்றால் தெலுங்கு சினிமாவுக்கு இந்த மிரட்டலான மிராய் என்றே சொல்லலாம்.